இங்க கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் அப்பார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா இப்படி வரணும். ஃபுல்லா டோஸ் வந்து கீழே இருக்கணும். both the leg has to do. சரிங்களா? கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் டோஸ் எல்லாம் இது பண்ணிட்டு இப்படி இந்த முட்டி இப்படி திருப்பி இப்படி எடுத்துட்டு போகணும். செகண்ட் ஒன் இது ரிலாக்ஸ். இப்போ இந்த முட்டி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கீழே வச்சுட்டு இப்படி ஹீல்ல ப்ரெஷர் கொடுத்து டோஸ் ஹஸ் டு பி கம். நல்லா நீங்களே ஃபோர்ஸ் கொடுக்கணும். எஸ். இப்போ ரிலாக்ஸ் பண்ணிட்டு இல்லை ஸ்ட்ரெச். கண்டிப்பா வலிக்கும் இதெல்லாம். ரிலாக்ஸ். இப்போ இந்த லெக் போத் லெக் பண்ணணும். ஒரு கால் வலி இல்லையேன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த ஹீல்ல ப்ரெஷர். ஃபர்ஸ்ட் நீல, அடுத்தது ஹீல். ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஓகேவா? இப்போ டோஸ் நேரா வச்சுட்டு டோஸ் மட்டும் ஸ்ட்ரெச் கொடுக்கணும். எஸ். ரெண்டு கூட மாமா கூட கொடுத்துருங்க. இப்போ அந்த டோஸை வந்து யூ ஷுட் ரொட்டேட் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா நல்லா நேரா இருக்கணும். லெக் ஷுட் பி அபார்ட். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் பிக் டோ வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டு, அப்புறம் இந்த பிக் டோனால லெஃப்ட்னால ரைட்ட நல்ல ப்ரெஷர், அப்புறம் பேக்னால இதை வந்து பேக் கொண்டு போயிட்டு இப்படி ப்ரெஷர் இப்படி. அதுக்கப்புறம் இப்போ அதுல பண்ணீங்கல்ல, இப்போ இதனால ப்ரெஷர் இந்த மாதிரி ப்ரெஷர். ஓகேவா? அப்புறம் 5 டோஸ்னாலையும் ஷுட் கிவ் ப்ரெஷர். இது ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும். அது மாதிரி 5 டோஸ்னாலையும் பேக்ல டோஸ்ல இதுல பண்ண மாதிரி இப்போ இந்த கால் ஃபர்ஸ்ட் அந்த காலில் பண்ணீங்கல்ல. எஸ், சூப்பர். அதுக்கப்புறம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். டோஸ் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி, டோட்டலா ரிலாக்ஸ் பண்ணி இந்த காலை மடக்கி விடுங்க. நல்லா டோல் தூக்கணும். கீழே வச்சுட்டு காஃப் வந்து இழுக்கும். உங்களுக்கு காஃப் இழுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்படி காலை ரைஸ் பண்ணிட்டு தூக்குங்க. ரைஸ் பண்ணிட்டு எஸ். ஓகேவா? இப்போ டோஸ் இழுக்குது, அந்த காஃப் இழுக்குது அப்படின்னா இங்க வந்து கால் வச்சு இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தலை நேரா ஸ்ட்ரெச் இப்படி. இங்க பாயிண்டட், டோஸ் பாயிண்டட் மாதிரி இந்த கால். பாயிண்டட். அதுக்கப்புறம் இன்னும் ஒன்னே ஒண்ணு, கால் டைமண்ட் மாதிரி வச்சு கொஞ்சம் லைட் நல்ல நல்ல டைமண்ட் கூட வச்சுக்கணும். இப்போ ட்ரை டு லிஃப்ட். சூப்பர், வெரி நைஸ்ங்க. காஃப் மசில் இழுக்கிறதா, இங்க கிராயின் காஃப் மசில் எல்லாமே இப்போ அப்படியே கிழவிங்க. நல்ல இது காஃப் மசில் இழுக்கும். கால் வந்து உங்களுக்கு வந்து இந்த காஃப் மசில் இழுக்குது அப்படின்னா இதை வந்து ஸ்ட்ரெச் கொடுங்க. நல்லா இப்படி ஸ்ட்ரெச், இப்படி ஸ்ட்ரெச். கீழே வச்சு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது தான் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் பண்ண ஈஸியா இருக்கும். ரோல் பண்ணணும் நல்லா.
இல்லை ஹீல்ல இருந்து டோ வரைக்கும் ரோல் ஆனது. நல்ல ப்ரெஷர் போட்டு ரெகுலரா பண்ண. இது சப்போஸ் இந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா இப்படி முள்ளு முள்ளா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கஷ்டமா இருந்தா ஸ்மைலி கோல்டு போல அதில் பண்ணுங்க. இழுக்கும் இருங்க வர கால் கழுவு பாருங்க. இது முள்ளு முள்ளா இருக்கும். இதெல்லாம் கூட உங்களுக்கு இதுல கிடைக்கும். இது ரொம்ப நல்லா இருக்குது. இதை விட இந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். தெரியுதா? ஓகேவா? மாரி இந்த மாதிரி இதுல ஃபுல்லா கால் வச்சு ஃபுல்லாவும் பண்ணலாம், சைட்லயும் பண்ணலாம். இப்போ ரெண்டுமே எடுத்துட்டு போங்க. நீங்களா நான் வேற மாதிரி அதே மாதிரி இதையும் ஃபுல்லா காலில் வச்சுட்டு நல்லா அப்படி சைட்லயும் ரோல் பண்ணலாம், இப்படி சைடாகவும் ரோல் பண்ணலாம். வலிக்க தான் செய்யும். காஃப் மசில் தான் இழுக்கணும் உங்களுக்கு. காஃப் மசில் ஸ்ட்ரென்தன் தான் பண்ணணும். பாருங்க, காஃப் மசில் ஸ்ட்ரென்தன்னா இது ஒன்றும் இல்லை, இதுதான். காலை நல்லா ரைஸ் பண்ணி இது வந்து டோஸை வந்து இப்படி பண்ணணும். காஃப் மசில் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த இடம் தான் உங்களுக்கு இதாக இருக்கு.